ஆக்டிவிட்டி 3 பேஜ் நம்பர் 114 இருக்கிறது பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சர்வ் த ஃபிஷஸ், அதாவது ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ் மேலேயும் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்களா, வித் அப்ரோப்ரியேட் ஃபுட். கீழே இருக்கிறதெல்லாம் தான் வந்து ஃபுட், அதாவது ஆன்சர். ஐடென்டிஃபை த ஃபிஷ் விச் cannot be served, அதாவது கீழே இருக்கிற ஆன்சர்ல இதுக்கு எதுக்கு நம்மளால ரூட் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரியா? 4x² பிளஸ் 12x பிளஸ் 9. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஐ மெத்தட்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 4s are 36. இங்க 12. ஸோ மல்டிப்ளை பண்ணா 36 வரணும், ஆட் பண்ணா 12 வரணும். ஸோ எது ரெண்டு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 36 and 12 என்ன சூஸ் பண்ணலாம். 9 4s are 36. ஸோ என்ன 36 வரும் பாருங்க. 1 into 36 36, அப்புறம் 2 into 18 தானே 36, அப்புறம் 3 into 12, ரைட்? It's 6 36, அப்புறம் 4 into 9 36 வராது. அப்போ 5 into 5, அப்போ 6 into 6 போடலாமா? 6 multiplied by 6 is 36. இப்போ 6 6 ஆட் பண்ணா நமக்கு 12 வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும் பாருங்க. 4x² plus 6x plus 6x plus 9 is equal to 0. சரியா? இப்போ நம்ம 4x²லயும் 6xலயும் எது காமனா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2x நம்ம காமனா எடுக்கலாம். இப்போ இங்க என்ன வரும், 2x வரும், பிளஸ் 3 வருமா? ஸோ 2 into 2 is 4, x into x is x², 2 3s are 6. அதே மாதிரி பிளஸ் இங்கேயும் நம்ம 2x plus 3 காமனா வெளியில எடுத்தோம்னா நமக்கு இங்க வெளியில என்ன எடுக்கலாம், 3 எடுக்கலாமா? 3 into 2 வந்து 6, 3 3s are 9. அப்போ நமக்கு என்ன ரெண்டு ரூட் வரும் பாத்தீங்கன்னா 2x plus 3 காமனா வெளியே எடுத்தோம்னா இன்னொன்னு என்ன வரும், 2x plus 3 equal to 0 equal to 0. அப்போ நமக்கு 2x plus 3 is equal to 0 or 2x plus 3 is equal to 0. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று 0. அப்போ x is equal to என்னது, இந்த பிளஸ் 3 இந்த பக்கம் வந்தா -3, அப்புறம் இந்த 2 கீழே வந்துடும். அதே மாதிரி இங்க x is equal to -3/2. அப்போ இதோட ஃபுட் வந்து இது. ஓகே, இதோட ரூட் வந்து இது. ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம இது போடலாமா. 2x² minus 5x minus 12 is equal to 0. ஸோ நம்ம திரும்ப ஐ மெத்தட் ஃபாலோ பண்ணா என்ன வரும் பாருங்க. 12 into 2 வந்து என்னது, 24 minus 24, இங்க என்ன வரணும், 5 வரும், -5 வரும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ 24 பார்த்தோம்னா 1 into 24 போடலாம். நெக்ஸ்ட் 2 into 12 போடலாம். 2 into 12 is 24. இது ரெண்டுத்தையும் போனா -5 வராது. அப்புறம் 3 போட்டோம்னா 3 into 8 is 24. அப்போ இது ரெண்டு டிஃபரன்ஸ்ல 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 8 3s are 24. ஓகே, ஸோ மைனஸ் வரணும்னா பிக்கர் நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். அப்போ minus into plus is -24. 8 3s are 24. -8 plus 3 is -5. ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. 2x² minus 8x plus 3x minus 12 is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலயும் நான் எது காமனா வெளியில எடுக்கிறேன், இது ரெண்டுத்துலயும் 2x காமனா வெளியில எடுக்கிறேன். 2x காமனா வெளியில எடுத்தா என்ன வரும், x minus 4. ஓகே, ஸோ 2 into x is 2x², 4 2s are 8, 8x. அப்புறம் இதே மாதிரி இங்கேயும் x minus 4 நம்ம காமனா எடுத்தோம்னா நமக்கு இங்க என்ன வரும் பாருங்க, -3 நம்ம -3 +3 தானே வர முடியும், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் 3x, அதுக்கப்புறம் பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ், 3 into 2 is 12. இப்போ நமக்கு ரெண்டு ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா x minus 4 நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா 2x plus 3 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்க x minus 4 is equal to 0 or 2x plus 3 is equal to 0. x is equal to 4 வரும். இங்க 2x is equal to -3, x is equal to -3/2. அப்போ இது ரெண்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா
4 and -3/2 எங்க இருக்கு 4 -3/2 அப்போ இதோட ஃபுட் வந்து இது ஓகேவா நெக்ஸ்ட் இன்னும் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு 4 ஈக்குவேஷன் இருக்கு நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் x² + 6x + 9 சோ இது நம்ம I மெத்தட்ல போட்டோம்னா 9 இங்க 6 அப்ப என்ன வரும் 3 3s are 9 3 + 3 is 6 அப்ப ரெண்டு ரூட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா x + 3 x + 3 ஏன்னா இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம் equal to 0 this is equal to 0 so இங்க என்ன வரும் x is equal to -3 இங்க என்ன வரும் x is equal to -3 so -3 -3 எங்கயாவது நமக்கு ரூட் இருக்கா இங்க இருக்கு அப்போ this one x² + 6x + 9 ஓட ரூட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா -3 and -3 ஓகேவா நெக்ஸ்ட் x² - 1 is equal to 0 x² - 1 is equal to 0 னா x is equal to என்னது இந்த -1 இந்த பக்கம் x² is equal to என்னது இந்த -1 இந்த பக்கம் வந்தா 1 வந்துரும் அப்போ x is equal to plus or minus √1 so x is equal to √1 ஓட ஆன்சர் என்னது 1 தான் plus or minus 1 அப்போ x is equal to +1 இருக்கலாம் or -1 இருக்கலாம் +1 and -1 எங்கயாவது இருக்கா இங்க இருக்கு சோ இதோட ரூட் வந்து இது ஓகே நெக்ஸ்ட் x² - x² -x -20 so இது போட்டாச்சு நம்ம இது போடுறோம் is equal to 0 so நம்ம -20 மல்டிப்ளை பண்ணா வரணும் -1 வந்து ஆட் பண்ணா வரணும் so 4 5s are 20 பண்ணலாமா so மைனஸ் இருக்கிறதால நம்ம கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போடுறோம் அப்ப என்ன வரும் பாருங்க x + 4 x - 5 இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ல எதுவுமே இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம் that is equal to 0 இப்போ இங்க என்ன வரும் x is equal to x + 4 is equal to 0 or x - 5 is equal to 0 x + 4 வந்து 0வா இருக்கலாம் இல்லது x - 5 வந்து 0வா இருக்கலாம் so x is equal to -4 and here x is equal to 5 so நமக்கு இங்க ஆன்சர் இருக்கா so இதோட ஆன்சர் வந்து இது சரியா 4,5 -4,5 லாஸ்ட் ஒன் வந்து x² + 16 is equal to 0 x² + 16 is equal to 0 இதுல பாத்தீங்கன்னா x² is equal to என்னது -16 so இங்க மைனஸ்க்கு வந்து நம்ம ரூட் எடுக்க முடியாது so x is equal to plus or minus square root of -16 வரும் சரியா -16 ஓட ரூட் வந்து 4 கிடையாது தப்பு சரியா அது வந்து ஒரு இமேஜினரி நம்பர் நம்ம இப்பெல்லாம் படிக்க மாட்டோம் அப்போ இதுக்கு வந்து which cannot be served food அப்படின்னு பார்த்தோம்னா this fish இந்த ஃபிஷ்ஷுக்கு இங்க ஆன்சரே கிடையாது +4 -4 போட்டக்கூடாது இந்த ஆன்சர் கிடையாது இங்க x இப்போ x² -16 is equal to 0 கொடுத்திருந்தாங்கன்னா x² is equal to 16 போட்டுட்டு x is equal to plus or minus 4 போடலாம் ஏன்னா 16 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4 ஆனா இங்க மைனஸ் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 4 வராது சோ இதுக்கு நமக்கு ரூட் கிடையாது this fish cannot be served எந்த fish சர்வ் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா this fish has no food அதாவது என்னது no root ஓகேவா